ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாதம் முதல் நாள் என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணி நம்ம அப்போ தான் நான் கிராமத்துக்கு எந்த கிராமத்து நம்ம பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி காலையில் டே 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 மணிக்கே எழுந்து போய் சாணியெல்லாம் எடுத்துன்னு வந்து கரைச்சி மொத்தமாக தெளித்து விட்டுட்டேன். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மார்கழி மாதத்தில் தான் நிறைய பேர் காலையில் எழுந்து கோலம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. கார்த்திகை மாதத்துலேயும் சாமிக்கு ரொம்ப உகந்த மாதம் தான். அதனால் சரி, நம்மளால் மாதம் ஃபுல்லாக பண்ண முடியல அப்படின்னாலும் முதல் நாள் மாதம் பிறந்திருக்கு, அந்த மாதத்தை நல்லபடியாக வரவேற்கணும் அப்படின்றதுனால காலையிலே எழுந்து 5 மணிக்கு எழுந்து சாணியெல்லாம் எடுத்துன்னு வந்து தொளிச்சு விட்டுட்டு அது நல்லா பெருக்கி விட்டுட்டேன். பெருக்கிட்டு அந்த சாணி தண்ணி கொஞ்சம் ஈரப்பதமெல்லாம் காஞ்ச பிறகு கோலம் போட்டால் தான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அப்படின்றதுனால அது காயறதுக்குள்ளே கொஞ்சமாக வீடும் துடைச்சிட்டு ப்ரஷ் பண்ணி மூஞ்செல்லாம் கழுவின்னு வந்துட்டு, என்னால் குளிக்க முடியல அப்படின்றதுனால ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவின்னு வந்துட்டு இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். இந்த ஆட்டுக்குட்டி வேறு அவுத்து விட்டு அவங்க அம்மாவை கட்டிட்டுன்னு சொல்லிட்டு அது வேறு துள்ளி குதிச்சிக்கின்னு இருந்துச்சு. கோலமெல்லாம் போட்டுட்டு 3 அகல் விளக்கு வச்சு முதல்ல ஒரு விளக்கு கோலத்துக்கும் 2 சைடு வாசக்கால் இருந்தால் வாசக்காலில் வைக்கல. நான் இந்த காம்பவுண்ட் போட்டிருக்கோம் அது மேலே தான் வச்சுருந்தேன். ஏன்னா உள்ளே அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க. அத்தையும் குட்டி பொண்ணும் ஃபேன் காற்று பட்டு வழுக்காலையும் அப்படின்றதுனால வெளியவே வச்சுட்டேன். காம்பவுண்ட் மேலே கோலத்தில் ஒன்றும் பூவெல்லாம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றி ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. காலையிலேயே வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு அந்த கோலத்தை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தமான அந்த 5:30க்குள்ளே ஏற்றிடலாம். என்னால் 5:30க்குள்ளே ஏற்ற முடியல அப்படின்றதுனால 6 மணிக்குள்ளே ஏற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வழுக்க நல்லா எரிய விட்டு அதுக்கப்புறமா மலை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே, அவ்வளோ மங்களகரமாக. இந்த குட்டி ஆடு வேறு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தது. என் குட்டி பொண்ணு இல்லாத குறையே இந்த ஆட்டுக்குட்டி தீத்தி வச்சிட்டு இருந்தது. அந்த வழுக்கை அந்த வழுக்கோடு அந்த கோலத்தை பார்க்குறப்போ அவ்வளோ பாசிட்டிவ் வைப் வந்தது. இன்றைக்கி டே ரொம்பவுமே சூப்பராகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துடுச்சு. கரெக்டாக இதெல்லாம் பண்ணி முடியறதுக்கு தண்ணி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தேன். இந்த துளசி செடி, கத்தாழை செடி இதெல்லாம் அந்த வழுக்கில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம டியூப்லைட் வெளிச்சத்தோடு இந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக ரொம்பவுமே பாசிட்டிவாக இருந்தது. ஊதுபத்தி மணம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவுமே அழகாக இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணிக்கு வந்திருந்ததா தண்ணியுமே எடுத்து வச்சுட்டு சரி டீ போட்டு குடிக்கலாம். நம்மளுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு குடித்தா அதுக்கப்புறமா தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மந்தமாகவே தெரியும். அப்படின்றதுனால டீ போட்டு நானும் அத்தையுமே அத்தை தண்ணி நான் 2 தவளை தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எடுக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம டீ போட்டு குடிச்சிடலாம். டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாமே கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் செய்கிற சமையலுக்கான பாத்திரம் அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்ட சாப்பாடோட பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாம் கழுவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இட்லி மாவு சரி இட்லி மாவும் தக்காளி தொக்கும் செஞ்சிடலாம். காலையிலுக்கு மதியத்துக்கு சாப்பாடு வடிச்சிட்டு அந்த தக்காளி தொக்கோடவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இட்லியை சுட சுட சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி பொண்ணு இது வரையுமே தூங்கிட்டு இருந்தாங்க. அதுவே பெரிய விஷயம். இப்போல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேன். ஏன்னா அத்தை 8 மணிக்கே பஸ்ஸுக்கு போயிடுவாங்க அப்படின்றதுனால நான் துணி போட்டெல்லாம் செய்ய மாட்டேன். எண்ணெய் ஊற்றி தடவிட்டு அது மேலே இட்லி ஊற்றிடுவேன். நாங்கள் 4 பேராக இருந்தோம்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா குழியில் ஊற்றுவேன்.
நானும் குட்டி பொண்ணு அத்தை 3 பேர் மட்டும்தான் அப்படின்னா மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். குழியில் ஊற்றுறப்போ இப்போ ஒரு கரண்டி மாவு ஊற்றுறோம் அப்படின்னா 3/4 கரண்டி இல்லைன்னா அரை கரண்டி மாவு ஊற்றிப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி கம்மியாக தான் ஊற்றியிருந்தேன். ஏன்னா நானும் குட்டி பொண்ணு அத்தை மட்டும்தான். அத்தை எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா அவங்க சாப்பாடு எடுத்துக்குவாங்க. சரின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போடுவேன் நான். அதெல்லாம் கீழே உக்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் நின்றுக்கிட்டு செய்ய முடியல அப்படின்றதுனால கீழே உக்காந்து அதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அப்பப்போ கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருப்பேன். எப்படி இருக்குது நம்ம கோலம், நம்ம போட்டதை நம்மளே நானே ரசிச்சிட்ருப்பேன். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் செஞ்ச வேலை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்தாலும் ரசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி போகிறப்ப அப்படி வரப்போ வழுக்கு எரியுதா, கோலம் எப்படி இருக்குது, இந்த ஆடு இந்த கோழிங்கெல்லாம் வந்து அதை களைச்சிடாமல் பார்த்துட்ருப்பேன். அந்த மாதிரி தான் அப்பப்போ போய் பார்த்துட்டு இருந்தேன். இட்லியுமே நல்லா வெந்து வந்துருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துகிட்டு குட்டி பொண்ணுமே எழுந்துக்கிட்டாங்க. ஒரு சைடு தக்காளியுமே அப்படியே வதக்கிட்டு இருந்தேன். சரி அவளுக்கு தக்காளி தொக்கு வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தொக்கு மாதிரி எடுத்து இட்லி போட்டு அவளுக்கு கொடுத்துருந்தேன். நேற்றை விடவே இன்றைக்கி இட்லி ரொம்பவுமே சாஃப்டாக வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்துகிட்டு இந்த சைடு தக்காளி தொக்குமே இது பண்ணி விட்டுட்டேன். தக்காளி தொக்கு கூட கொஞ்சமாக நம்ம இட்லி மாவும் சேர்த்தோம்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது, இட்லி தோசைக்கு கரெக்டாக இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தக்காளி குழம்புமே ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிட்டு பாத்திரம்லாம் மாற்றிட்டு ஒரே முட்டை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் எடுத்துன்னு போய் வெளியே போட்டுட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து 4 நாள் ஆச்சு. சரி இதை அவிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி குண்டானில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படியே காஞ்சி களிமண் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது கூட உப்பு கொஞ்சமாக தண்ணி குக்கரில் போட்டு தான் வச்சுருந்தேன். குக்கரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாகிடும் வேலை அப்படின்றதுனால தான். இட்லி குண்டான்லாம் ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும், கேஸுமே ஜாஸ்தியாகும் அப்படின்றதுனால போட்டு கட் பண்ணி வச்சுட்டு இது கூட உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி மித்த மேலே போயிட்டு பனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்தது. மழைங்கிலே சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு பனி இருந்தது. ரொம்பவுமே சூப்பராகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. இன்றைக்கி எல்லாமே கிளைமேட்டு ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் மழை பெய்யல, சில்லுன்னு காற்றெல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துருந்தா அதுவுமே நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரே முட்டை பாத்திரம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறப்ப வெள்ளை கலரில் இருந்தது. வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எல்லோயிஷாக மாறி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கட்டிட்டு ஸ்டவ் எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாத்திரம் வந்தது. சரி அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து சுட சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூடாக சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்றதுனால நான் ஒரு 2 கிழங்கு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் இதுதான் ஸ்நாக்ஸு. இப்போ தான் விதவிதமாக செய்கிறாங்க. அப்படியே அரிசியுமே ஊற வச்சுருந்தேன். பாத்திரமெல்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே போட்டுருந்தேன்னா அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அத்தை வந்து துணி துவைச்சி வச்சுட்டு இருந்தாங்க, அது காய மட்டும்தான் போடணும். சரி இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். பாத்திரமெல்லாம் கழுவி கவுத்துட்டு அதுக்கப்புறமா துணியை வந்து உணர்த்தி விட்டுலாம். ஏன்னா மழை வராப்புலே இருக்குது. லைட்டாக காற்றாறுனா கூட எடுத்து உள்ளே இருக்கிற கொடியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இருந்தேன். இந்த ஆடுங்களை அவர் கட்டி வச்சுருந்ததுனால அவங்க துணியை கிழிச்சிடுவாங்க, அந்த கம்பியில் அவங்க அப்படி இப்படி போகிறப்ப கிழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டை அவுத்து விட்டுட்டேன். பக்கத்தில் தீனி இருக்குது சரின்னு சொல்லிட்டு தழைங்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆட்டையுமே அவுத்து விட்டுட்டேன். அவுக்கிறதுக்கு கூட விடாமல் அந்த அளவுக்கு சிக்கிக்கின்னு அவ்வளோ அவசரப்பட்டு போகிறாங்க. காலையில் ஒரு 9 மணி தான் அவங்க நேற்றுக்கே இவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஆடுங்களெல்லாம் ஒரு 11 மணி 2 மணிக்கு கூட எங்கள் தாத்தாலாம் ஓட்டியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போயே பசி எடுத்துக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் உணர்த்தி விட்டுட்டேன்.
துணியெல்லாம் உணர்த்தி விட்டுட்டு குட்டி பொண்ணும் பால்வாடிக்கு ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியது தான். இதுதான் என்னுடைய கிராமத்து